சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெளியே நிற்கிறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் வெளியே வந்து பார்க்குது. இந்த சாவித்திரி கத்துது, ஓ அப்பெல்லாம் நல்லா இருப்பானாடி, நாசமாக போயிடுவேண்டி, அவன் விலகாமல் போக கட்டையில் போக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து சாவக்கேடு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லுது, அத்தாச்சி கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன சொல்ல வந்திருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அப்புறம் தமிழ் சொல்கிறாங்க, மாமா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மாமா, நீங்கள் லட்சமாக பணம் கொடுத்தாலும் நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதை கண்ணால் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து உங்கள் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட விடுவேன்? அதுவும் எங்கள் அப்பா எப்படி உங்கள் மேலே இப்படி பழியை சுமத்தலாம்? எங்கள் அப்பா பண்ணது ரொம்ப தப்பு தான் மாமா, அதனால எங்கள் அப்பா சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவே போய் போலீஸில் இப்போது சரண்டர் ஆயிட்டாரு. எங்கள் அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கி ஏமாத்தினேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் அமைச்சர் ராஜாங்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மாமா. எங்கள் அப்பானால வந்த பிரச்சனையை நானே சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உடனே இந்த சாவித்திரி சொல்லுது, இதெல்லாம் நினச்சிக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத, உன் அப்பே பண்ணியிருக்கிய அவ்வளோ பெரிய காரியம் அதெல்லாம் மறந்துட்டியா? அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிருக்க எங்கள் சேதுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து திரும்பவும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி விடுது. உடனே தமிழ் சொல்கிறாங்க, நான் பழசெல்லாம் பேச விரும்பலை, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லும்போது சேது சொல்கிறாரு, சரி நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சேது சொல்லவும் அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு நெருக்குங்குது. ஐயோ இவ எதுவும் நம்ம பிள்ளைய பற்றி உளறிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பயந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் வந்து ஈஸ்வரியை முறைக்கிறாங்க, மாமா இதில் ஒரு பெரிய விஷயம் மறைஞ்சிருக்கு மாமா, இதில் உங்கள் தம்பி பையன் போஸ் சம்மந்தப்பட்டிருக்காப்ல அப்படின்னு சொன்னதும், எனது போஸா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஆமாம் போஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் நேற்று பணம் வாங்கினவங்களெல்லாம் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தை காட்டி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக தூண்டி விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தீங்கல்ல, அப்போது உங்களை குத்தி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கே வந்து கத்தியோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். அப்போது ஈஸ்வரி அத்தை தான் உங்களை காப்பாற்ற துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பையனை எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவன் கேட்கவே கிடையாது. அப்போது அந்த சமயத்தில் நான் கரெக்டாக வந்து நானும் ஈஸ்வரி அத்தையும் தான் உங்களை காப்பாற்றணும், அதுக்கு முன்னாடியே உங்களை கார் ஏற்றி கொல்ல பார்த்ததும் அவன்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ் புட்டு புட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னாசி கேட்குறாரு, என்ன ஈஸ்வரி இதெல்லாம் உண்மையா? உன் மகனோட சேர்ந்துக்கிட்டு நீயும் குட்டுக்கலவெடுத்தனம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி கேட்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுவுக்கு கோவம் வந்துடுது. அவனை வீட்டை விட்டு விரட்டியும் ஒடுங்க மாட்டானே, அவனை என் கையில் சிக்கனா அப்படின்னா அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாங்க சொல்கிறாரு, இரு சேது கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சேது அப்படியே நிற்கிறாரு. கரெக்டா போஸை வந்து போலீஸ் இழுத்துட்டு வர்றாங்க. பெரியப்பா என்னை மன்னிச்சுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து ராஜாங்க காலில் விழுகிறான். டேய் எதிரா என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்க, எங்க அப்பாவே கொலை பண்ண பாத்தியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸை போட்டு அடி அடி நடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் சொல்றாங்க, சார் இவர் அன்னைக்கு உங்களை கொலை பண்ணதா சார் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு, இப்போதான் நாங்கள் ஆஸ்பத்திரியில் உள்ள சிசிடிவி கேமராவெலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் சொல்கிறாங்க. ராஜாங்க வந்து போலீஸ்கிட்ட இருந்த துப்பாக்கியை வாங்கி அப்படியே போஸ் தடையில் வச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து, ஐயோ மாமா என் பிள்ளை எதுவும் பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து காலில் விழுந்து கதறுது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.